ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. போன எபிசோடில் சப்த பிரமாணம் எப்படி வேலை செய்யும் என்றதை பார்த்தோம். இப்பொழுது அதில் ஒரு முக்கியமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அம்சம், ஒரு பாகம், லக்ஷணா அப்படின்ற ஒரு பாகம். இந்த பெயர் வேணால் நாம் கேள்விப்படாததாக இருக்கும். லக்ஷணா அப்படின்னு இந்த சப்த பிரமாண கான்டெக்ஸ்டில் கேள்விப்படாத ஒரு பெயர் லக்ஷணா அப்படின்னு இருக்கலாம். ஆனால் உதாரணங்கள் கொடுக்கப்படுறதை பார்த்தோமே என்றால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே இந்த லக்ஷணான்றதை பயன்படுத்தின்னு இருக்கோன்னு புரிஞ்சிக்கலாம். சரி, இப்போ நேர லக்ஷணா அப்படின்றது என்னன்னு பார்க்க போவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சப்த கிரமம் பார்த்தோம். பதஞானம், பதார்த்த உபஸ்திதி, வாக்கிய ஞானம் ஏற்படுறதுன்னு பார்த்தோம். இதில் பதார்த்த உபஸ்திதி ஏற்படுத்தும் போது பதங்களுடைய முக்கியமான அர்த்தமே எப்பொழுதும் ஏற்படுதுன்னு சொல்ல முடியாது. நம்ம நடைமுறையிலேயே பார்க்குறோம். நான் முதல்ல ஆஃபீஸில் சேர்ந்தபோது, ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா எம்ஜி ரோட்டில் இருக்குது அப்படின்னா பெங்களூரில். ஏன்டா ரோடு மேலே ஆஃபீஸ் இருக்குமா, டிராஃபிக்லாம் எப்படி போகும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கல. நம்மளுக்கு புரிஞ்சது எம்ஜி ரோடுனா எம்ஜி ரோட ஒட்டி இருக்கிற ஆஃபீஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியறது. தமிழில் ஆகு பேர்னு சொல்லுவோம். நான் தலை வெட்டின்னு வரேன் அப்படின்னா தலையை கிடையாது, தலை மேலே இருக்கிற முடியை வெட்டின்னு வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரி நிறைய நம்ம வி ஆர் யூஸ் டு இட். இதை வந்து எப்படி ஒன்று சொல்கிறேன், தலை வெட்டுறது அது க்ஷௌரம் மட்டும் தான் வைதிகம். அதனால தலை வெட்டுறது இந்த ப்ராக்டிஸில் இருக்குன்றதுனா கூட, அதாவது லௌகிக ரீதியாக உபயோகப்படுத்துறது நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறதுனால சொன்னேன். புரிஞ்சது அடியன் இது சித்தாந்த ரீதியாக இது, அதாவது சம்பிரதாய ரீதியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தலை. ஆனால் லௌகிக கேள்விப்படுறோம் நம்ம. கரெக்ட். இப்போ நார்மலாக ஒரு புஸ்தகம் படிக்கும் போதோ ஏதோ கேள்விப்படுறோம் இல்லையா, இது நம்மளுக்கு அர்த்தம் புரிஞ்சிடுறது. அதாவது இது வந்து நம்ம ரொம்ப யோசிக்கிறதில்ல இதை பற்றி. ஆனால் இது ஏன் இது முக்கிய அர்த்தத்தை கொடுக்கல, இது அதை பற்றி யோசித்தோன்னா இந்த இடத்துல லக்ஷணா அப்படின்னு வருது. சக்கியார்த்தம் பாதிதம், அந்த இடத்துல லக்ஷணா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த எம்ஜி ரோடுக்கே வருவாமே, எம்ஜி ரோடில் ஆஃபீஸ் இருக்கு. இப்போ எம்ஜி ரோடுன்றது என்னன்னு தெரியும், அந்த சொல்லுக்கும் அர்த்தம் தெரியும், ஆஃபீஸ்ன்னு தெரியும், இருக்கிறது அப்படின்றது அந்த பதங்கள் 3 பதங்களோட அர்த்தமும் தெரியும். ஆனால் நேரம் நம்ம அர்த்தத்தை கொள்ளலையே. ஏன் கொள்ளலை? எதனாலனா ரோடு மேலே இருக்க முடியாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது. ரோடு மேலே ஆஃபீஸ் இருக்க முடியாதுன்னு தெரியறது. அதனால ரோடு ஒட்டி இருக்கு, ரோடின் அருகில் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இதனால் முக்கியார்த்தம் பாதிதமாகி இந்த ரோடுங்கிறது இந்த ரோடு பக்கத்தில் இருக்கிறது குறிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிடுறது. இந்த ரோடுக்கும் ரோடு பக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இருக்கிற தொடர்பு வந்து லக்ஷணா அப்படின்னு சொல்றோம். லட்சிதமான அர்த்தம் வந்து ரோடு அருகாமையில், ரோடுங்கிறது முக்கிய அர்த்தம். இந்த லட்சிதமான அர்த்தத்துக்கும் முக்கிய அர்த்தத்துக்கும் இருக்கிற தொடர்பு வந்து லக்ஷணா அப்படின்னு சொல்றது. இங்க விதமான தொடர்பு இங்க வந்து சம்யோகம் அப்படின்ற தொடர்பு, பக்கத்துல இருக்கு, சமீபத்துல இருக்கு அப்படின்றத ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அதுவே தான் லக்ஷணா. ஆக லக்ஷணா அப்படின்னா என்ன? சாஸ்திரத்தின்படி முக்கியமான அர்த்தம் பதத்துக்கு ஒன்று இருக்கும், அந்த அர்த்தமானது பொருந்தாது. அப்போ என்ன பண்ணுவோம், அதோட தொடர்பு கொண்ட மற்றொரு அர்த்தத்தை எடுத்துப்போம் இல்லையா, அந்த தொடர்புக்கு தான் லக்ஷணா அப்படின்னே பெயர். இங்கே என்ன இருக்குது, இப்போ எம்ஜி ரோடில் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா எம்ஜி ரோடு அப்படின்ற பதத்தினுடைய நேர் அர்த்தத்தை எடுத்துக்க முடியாது. அப்போ அந்த பதத்திலேருந்து எப்படி அர்த்தத்தை புரிஞ்சுக்க போகிறோம்? எம்ஜி ரோடு அந்த சைடில் இருக்கக்கூடிய, சமீபத்தில் இருக்கக்கூடிய, அருகில் இருக்கக்கூடிய அப்படின்னு. ஆக இப்போ பதத்துக்கு என்ன அர்த்தம்? எம்ஜி ரோடு அருகாமையில் அப்படின்றதான் அர்த்தம். இப்போ நேர் அர்த்தம் எம்ஜி ரோடு அப்படின்றது அந்த பதத்துக்கு. ஆனால் நம்ம எடுத்துக்கக்கூடிய அர்த்தம் என்ன? அதனுடைய சைடில் அப்படின்னு. அப்போ இந்த தொடர்பு இருக்குல்ல ரெண்டுத்துக்கு நடுவில், இதுக்கு தான் லக்ஷணா அப்படின்னே பெயர். கூடவே சேர்த்து சாஸ்திரியமான உதாரணமும் பார்த்தா இன்னும் சுலபமாக ஆகிடும். கங்கையில் இடைச்சேரி ஆமாம் அப்படின்னு சொல்கிறோம். இடைச்சேரிங்கிறது இடையர்கள் வசிக்கக்கூடிய இடம். அது கங்கைன்னா நதி பிரவாகத்தில் வந்து இருக்க முடியாது. அதனால கங்கையில் இடைச்சேரி அப்படிங்கிறது கங்கை கரையில் இருக்கும் இடைச்சேரியை குறிக்கும். இதில் கங்கைங்கிறது முக்கிய அர்த்தம், கங்கை கரைங்கிறது லட்சித அர்த்தம். இது இரண்டுக்கும் இருக்கிற தொடர்பு வந்து லக்ஷணா. பர்ஃபெக்ட். இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு தான் லக்ஷணா. இது ரெண்டுத்துக்கும் தொடர்பு முக்கிய அர்த்தம் என்ன? கங்கா நதி பிரவாகம். லக்ஷிதார்த்தம் என்ன? இப்போ இங்கே கங்கை கரை. ஆக கங்கா அந்த பிரவாகத்துக்கு என்ன,
கரை என்ன, இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு தான் இப்போ லக்ஷணா. என்ன விதமான தொடர்பு ரெண்டுத்துக்கும் இருக்கு? கங்கைங்கிறது கங்கை இருக்கிற அருகே கங்கை கரையை கரை. ஆமா, தொடர்பு என்னன்னா சம்யோகம் அப்படின்ற தொடர்பு தான். சரி, சம்யோகம் அப்படின்ற அருகாமை அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுவே தான் இங்க சொல்றாங்க. மேபி வேற விதமான தொடர்பு கொண்ட ஒரு உதாரணத்தையும் யோசிக்கலாம். இப்போ நீங்க சொன்ன ஒரு லௌகிக உதாரணம் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தலையை வெட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ என்ன ஆகுது? இப்போ தலையில இருக்கக்கூடிய ஒரு பாகம் இருக்கு இல்லையா, அப்போ என்ன தொடர்பு இங்க? உறுப்பு அப்படின்ற தொடர்பு இருக்கு. அப்போ கொஞ்சம் வேறுபடுறது இல்லையா? அந்தந்த இடத்துல அந்தந்த இன்ஸ்டன்ஸ்ல அந்த தொடர்பானது வேறுபடும். அந்த தொடர்பு தான் லக்ஷணம். எவ்விதமான தொடர்பு இருக்கு அங்கங்க இடத்துல, எல்லா இடத்துலையும் இதுவே தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என்னது அந்த சம்யோகம் அருகாமை இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துப்போமே, சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய உதாரணம் தான் நீலோ கடஹா அப்படின்னு இருக்கு. இப்போ கருப்பு குடம் அப்படின்னு இருக்கு. இப்போ கருப்பு அப்படின்ற அந்த நிறத்தை தானே குறிக்கிறது. ஆனால் குடமானது அதுவே கருப்பா? இப்போ கருப்பை உடையது தானே. ஆக என்ன ஆகுது? இப்போ கருப்பு அப்படின்ற சொல்லு எதை குறிக்கிறது அப்படின்னா அத்தை உடைய அந்த பொருளை குறிக்கிறது. இங்க வேற விதமான தொடர்பு, பண்பாக பெயர். பண்பாக பெயர் அப்படின்னு தமிழ்ல வருது. ஆக இந்த மாதிரி அங்கங்க தொடர்புகள்லாம் மாறும். இதுதான் லக்ஷணா அப்படின்றது. இதுல முக்கியமான ஒரு விஷயம், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, முக்கியமான அர்த்தம் எங்க பாதிதமாக ஆறுதோ, கங்கையில் இடைச்சேரி, அங்க இந்த அர்த்தத்தை எடுத்துக்க முடியாது. பாதிதமாக இருக்கிறதுனால நம்ம தொடர்பு கொண்ட மற்றொரு அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். ஆனா வாதம் ஏற்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கா? நிர்பந்தம் இல்லை. இது எதனால? ஒரு ஆப்தர்கள் சொன்னது இல்லை, ரிலையபிள் சோர்சஸ்லேருந்து வரும்போது பாதிதமாக இருந்ததுன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது ரேண்டமான வேர்ட்ஸ்லாம் வந்து முக்கிய அர்த்தம் வராது, இது அதனால லக்ஷணா வச்சுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து நம்மளுடைய சாஸ்திர ரீதியான ஒரு வேத வாக்கியம் இருக்கோ, இல்லை இன்னொருத்தர் வந்து நம்மளுக்கு ஆப்தர் வந்து ஒருத்தர் சொல்கிறாருன்னா மற்றதெல்லாம் சரியாக இருக்கும்போது இந்த இடத்தமும் சரியாக தான் இருக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி அர்த்தம் புரிஞ்சதெல்லாம் சரியாக வரும்னு வச்சு நம்ம லக்ஷணா உபயோகப்படுத்துகிறோம். சரி. அதாவது நீங்கள் என்ன தாற்பயம் அப்படின்னா, இப்போ போன எபிசோடில் நம்ம ஒன்று பார்த்தோம், யோகியதா அப்படின்னு ஒன்று பார்த்தோம். நெருப்பினால் நனைத்து விடு. அந்த சென்டென்ஸை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்? இக்னோர் பண்ணிடுவோம். இதுக்கு அர்த்தமே கிடையாது, பொருந்தவேலையே அப்படின்னு இக்னோர் பண்ணிடுவோம். அதே மாதிரி தானே இங்கேயும் பண்ணியிருக்கலாம். கங்கையில் இடைச்சேரி அப்படின்னு சொன்ன உடனே இந்த சென்டென்ஸ் பொருந்தலையே அப்படின்னு இக்னோர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னா, சொன்னவர் வந்து சரியாக தான் சொல்லியிருக்கார் அப்படின்ற இம்ப்ரெஷன் நமக்கு இருந்தது என்றால், அப்போ நம்ம மைண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி சரியாக பொருள் கொள்வது அப்படின்னு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ இதையே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா, நெருப்பினால் நனைத்து விடு அப்படின்ற வாக்கியம், அதை சொன்னதும் ஒரு ஆப்தர் அப்படின்னு வச்சுப்போமே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இக்னோர் பண்ண மாட்டோம். அதை எப்படி அர்த்தம் கொள்வது அப்படின்னு எப்படியாவது அதை புரிந்து விடுறதுக்கு பார்ப்போம். அப்போ எப்படியுமே லக்ஷணா தேவைப்படும். இப்போ நெருப்பினால் நனைத்து விடு என்ன யோசிக்கலாம், இங்கே லக்ஷணாவா எப்படி நம்ம கொள்ள முடியும்? என்ன தொடர்பு கொள்ளலாம்? ரெண்டு வகையாக உபயோகப்படலாம், யோசிக்கலாம். ஒன்று வந்து அந்த கிரியாபதத்துக்கே நனைத்து விடுங்கிறதுக்கு வேற மாதிரி யோசிக்க முடியுமா? உலர்த்தி விடுன்னு சொல்ல மாதிரி. அதாவது அது நனைத்துனா ஜெனரலாக அதில் முக்கிய எடுக்கிற மாதிரி இருக்கணும், நனைப்பு அப்படின்னு இந்த இடத்துல வந்து கொண்டு போகிறது வந்து நனைத்து விடு அப்படின்னு அதோட சம்பந்தம், அதோட அனலையே ஸ்பர்ஷம் மட்டும் வச்சுக்கலாமா சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை நெருப்புங்கிறது இந்த இடத்துல வேற ஏதாவது குறிக்கிறதா? வெந்நீர் வச்சுக்கலாம். நெருப்பினால் நனைத்து விடு, வெந்நீரால் நனைத்து விடு, சூட்டுனால நனைக்க. இப்போ பீக் சம்மர் போயிட்டு இருக்கு. இப்போ கணத்திலேருந்து எடுத்தா கொஞ்சம் நல்லா இதுவாக வரும். கொஞ்சம் வெளில எடுத்து வச்சாச்சுன்னா உடனே சட்டுன்னு வெந்நீர் மாதிரி தான் ஆயிடுறது. ஆக நெருப்பினால் நினைத்து விடு அப்படின்றது வெறும் ஜலத்தை கூட சூரிய உஷ்ணத்தினால நிறைய சொல்லிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் கொள்ள முடியும். அது அதனால சோர்ஸ் முக்கியம். அதாவது யார் சொல்றா, எந்த கான்டெக்ட்ல நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம லக்ஷணமா போடுறதா இக்னோர் பண்றதா அப்படின்னு முடிவு பண்ணலாம். ஆமாம். அதே போல வெறும் அர்த்தமானது பாதிதமாக ஆகுது, அர்த்தம் பொருந்தலை அப்படின்றதுனால மட்டும் லக்ஷணாவை கொள்ளுவோம் அப்படின்னு கிடையாது. தாத்பரியம்னு மற்றொன்று இருக்கேன், தாத்பரிய அனுபவத்தின்னு பார்த்தோம் இல்லையா? அதில் தாத்பரிய அனுபவத்தி இருந்தாலும் கூட நம்ம அர்த்தத்தை மாற்றி வச்சுப்போம். ஆமாம், அதோட முக்கியமான அந்த அதோடைய அர்த்தம் பொருந்தலை என்றால் வச்சுப்போம். எஷ்டிஹி பிரவேசய அந்த உதாரணம் பார்த்தோம்னா, தடிகளை உள்ளே புகுற விடு அப்படின்னு. இப்போ என்ன இருக்குங்க? எஷ்டிஹி பிரவேசய அப்படின்ற விஷயம், தடிகளை உள்ளே புகுற விடு அப்படின்ற இருக்கு. தடிகள்
அந்த காலத்தில் இந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, போஜனசாலை இருக்குது. போஜனசாலையில் உள்ளே இருக்கா, அவள் வந்து சொல்கிறா, அந்த போஜனசாலையில் நடத்துகிறவா அவள் சொல்கிறா, தடிகளெல்லாம் உள்ளே அனுப்பு அப்படின்றா. இப்போ தடிகளை உள்ளே அனுப்பு, அப்போ தடிகளை வெளில இருந்து 10 தடிகளை தூக்கி போட்டாலும் கரெக்டு தான், கரெக்ட் பொருந்துறது, பொருந்தாது. வாக்கியத்துக்கு ஏதோ அர்த்தம் வந்துடுறது. ஆனால் இதாக கான்டெக்ஸ்டா, போஜனசாலை அது. ஒரு பங்கி முடிஞ்சிருக்கு, பங்கியெல்லாம் எச்செல்லாம் பரட்டிட்டா எல்லாம் சித்தமாயிருது. இப்போ சொல்கிறாவா தடிகளை உள்ளே புகுற விடு அப்படின்றா. இப்போ என்னென்னு எடுத்துப்போம், அதில் முக்கியம் என்னன்னா, தடிகளை உள்ளே கொண்டு வான்னா வேற மாதிரி, உள்ளே புகுற வீடு அப்படிங்கிறதுனால தடிகளை சொல்ல அக்னியை சொல்ல முடியாது, தடிகளை வைத்து கொண்டவர்களை அப்படின்னு அந்த இடத்துல பொருள் இல்லை. அது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால மீனிங் லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன். அது வேணா எஷ்டிஹி பிரவேசய அப்படின்னு தடிகளை உள்ளே, சம்ஸ்கிருதத்தில் இவ்வளோ தான், பிரவேசய அப்படின்றது ஒரு பொதுவானதாக இருக்குது, சேத்தனத்துக்கும் அச்சேதனத்துக்கும் பொதுவானதான். ஸோ அந்த விஷயத்தை இங்கே கொண்டு வேணாம். தடிகளை உள்ளே புகுற விடு அப்படின்னும் பொழுது தடிகளை உள்ளே போட்டால் கூட இந்த சென்டென்ஸ் வந்து ஓகேவா தான் தெரியறதுக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, தடிகளை உள்ளே கொண்டு வா அப்படின்றது அதே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இப்படி வேணால் வச்சுப்போமே, தடிகளை உள்ளே கொண்டு வா அப்படின்ற டிரான்ஸ்லேஷன் வருது. இப்போது என்ன கான்டெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், போஜனசாலை இருக்குது, ஒரு பங்கி முடிஞ்சிருது, எல்லாம் சித்தமாயிருது, பார்த்த பங்கிக்கு சித்தமாயிருது. இப்படி இருக்கும்பொழுது தடிகளை உள்ளே கொண்டு வா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ 10 தடிகளை ஒருத்தர் உள்ளே கொண்டு வர்றார், கொண்டு வரலாம். அந்த சென்டென்ஸோடைய மீனிங் அது புரிஞ்சுட்டா சாட்டிஸ்ஃபை ஆயிடுதுன்ற மாதிரி யோசிக்கலாம். ஆனால் இப்படி நம்ம யோசிப்போம் அந்த கான்டெக்ட்ல தாத்பரியம் பொருந்தலாங்க, சொல்றவருக்கு வேற ஏதோ தாத்பரியம் தெரியறது. அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, தடிகளை உள்ளே கொண்டு வா அப்படின்னும் பொழுது என்ன சொல்லுவோம், நம்ம தடிகளை வைத்து கொண்டுள்ள யத்திகளோ இல்லை அந்த காலத்தில் கிரகஸ்தரான தடி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். தீட்சிதாலாம் தடி வச்சிருவா, தண்டேன தீட்சை தீட்சிதால் அவளை முதல்ல உள்ள அனுப்பு அப்படிங்கிறதுக்காக தடிகளை எனக்கு என்ன தோணுதுன்னா விருத்தாள் தோணிது. விருத்தாள், ஓ சரி. முற்றம் முத்து கோல் துணையா முன்னாடி நோக்கி வளைந்து அப்படின்னு இந்த தடிகள் வச்சிருப்பா அப்படின்னு. ஆக அடுத்தது இப்போ விருத்தாளெல்லாம் உள்ள அழைத்து வரலாம் அடுத்த பங்கிக்கு அப்படின்ற அர்த்தத்தில் இங்கே என்ன பண்ணியிருக்கா, தடிகளை உள்ளே கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ தடிகள் அப்படின்ற சொல்லுக்கே நம்ம என்ன ஆகு பெயராக எப்படி வச்சுட்டோம், அதை தடிகளை வைத்து கொண்டவர்கள் அப்படின்னு லட்சிதமாக வேற ஒரு அர்த்தத்தை கொள்கிறோம் இல்லையா. இங்கே நேர பாதம் எதுவும் கிடையாது. கங்கையில் இடைச்சேரி, அங்கே பாதம் இருக்குது. இடைச்சேரியானது கங்கையில் இருக்க முடியாது, அடிச்சுன்னு போயிடும். அங்கே பாதம் இருக்குது, இங்கே அந்த மாதிரி பாதம் கிடையாது. தடிகளை தாராளம் உள்ளே கொண்டு வைக்கலாம் 10 தடிகளை. ஆனால் தாத்பரியம் அது கிடையாது, இந்த கான்டெக்சுவல் மீனிங் அதை கொண்டு வர முடியாது இல்லையா. ஆகையினால அது தொடர்பான மற்றொரு அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். தடிகளை கொண்ட புருஷர்கள், அவர்களை உள்ளே அழைத்து வா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது தொடர்பாக தான் அஜகல் லக்ஷணா அப்படின்றதும் இதே கான்டெக்ஸ்டில் வரும். அஜகத் லக்ஷணா அப்படின்னு வருது இல்லையா. இப்போ கங்கையில் இடைச்சேரி அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், கங்கை அப்படின்றது நதி பிரவாகத்தை விட்டுடுறோம் இல்லையா. விட்டுட்டு கரையில் இடைச்சேரி அப்படின்னு வச்சுன்றோம். கங்கையில் இடைச்சேரி அப்படின்னும் பொழுது கரையில் இடைச்சேரி அப்படின்றது வச்சுன்றோம். அங்கேயே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருந்தது ஒன்று, கங்கை கரையில் இடைச்சேரி அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கலாமே, அது ஏன் கங்கையில் இடைச்சேரி அப்படின்னு சொல்லணும் என்றால், இங்கே அவங்க சொல்லுவா பெரும்பாலும் இந்த மாதிரி லக்ஷணாவோட சொல்லக்கூடிய பிரயோகம் பண்ணக்கூடிய இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனம் இருக்கும். கங்கையில் இடைச்சேரி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அந்த இடைச்சேரியுடைய சைத்திய பாவனத்துவங்கள். ஆக கங்கையில் இடைச்சேரி அப்படின்னு சொல்கிறதுனால என்ன தெரியுது அப்படின்னா, அந்த இடைச்சேரி ரொம்ப பாவனமாக இருக்குது, சீத்தமாக இருக்குது அந்த இடைச்சேரி அப்படின்ற சென்ஸை தெரிவிக்கிறதுக்காக கங்கான்ற பதத்தை பிரயோகம் பண்ணி அதனுடைய தொடர்பு கொண்ட ஒரு அர்த்தத்தை போதிக்க பார்க்குறோம் அப்படின்னு. மற்ற இன்ஸ்டன்ஸ் எல்லாம் இப்போது எம்ஜி ரோடில் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றதுலாம் நம்ம மனசில் ஒரு அர்த்தம் ஓடின்னு இருக்கு, நமக்கு அதை சரியாக நம்ம கன்வே பண்ண முடியல வாக்கியத்தினால. ஆனால் கூட அந்த பதமே போதுமானதாக இருக்குது, அந்த சென்ஸை தெரிவிக்கிறதுக்கு அதுவே போதுமானதாக இருக்குது அப்படின்ற இடத்துலையும் லக்ஷணா வருது. இந்த இடங்கள் எல்லாமே ஜஹல் லக்ஷணா அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த முக்கிய அர்த்தத்தை விட்டுடுறது, வேறு அர்த்தத்தை கூடுறது ஜஹல் லக்ஷணா அப்படின்னு சொல்லுவார்கள். இதை ஒழுங்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கான்ட்ராஸ்ட் இருந்தால் ஒழுங்காக புரிஞ்சுட்டு முடியும். இது அஜஹல் லக்ஷணா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஜஹல் லக்ஷணா நல்லாவே புரிஞ்சுன்றோம். அஜஹல் லக்ஷணாவுக்கு உதாரணம் ஸ்கேர் ப்ரோ அப்படின்னு விட்டுறோம் இல்லையா, அது காக்கையை விரட்டுறதுக்கு ஒரு இது வெறிச்சு. அது காக்கைங்கிறது காக்கையை மட்டும் குறிக்கல, காக்கை மற்ற பறவைகளையும் குறிக்கிறது.
இந்த இடத்துல வந்து ஸ்கேர்க்ரோன்னு சொல்றது இட் இன்க்ளூட்ஸ் க்ரோ ஆல்சோ, அதாவது காக்கையும் வச்சுக்கும், காக்கை குருவி முதல்ல மற்றவங்களையும் வச்சுக்கும். அதனால முக்கிய அர்த்தத்தை உடலை முக்கிய அர்த்தத்தோட மற்ற அர்த்தங்களையும் கொள்றது இதுக்கு வந்து அஜகத் லக்ஷணம். அஜகத் லக்ஷணம். ஆமாம். இந்த சம்ஸ்கிருத வாக்கியம் வந்து காக்கேபியா ததிரக்ஷியதாம், காக்கையில் இடத்திலிருந்து தயிரை காப்பாற்றி விடு அப்படின்னு சொல்கிறா. அம்மா வந்து குழந்தைகிட்ட சொல்கிறா காக்கையின் இடத்திலிருந்து தயிரை காப்பாற்றி விடு அப்படின்னு. தயிரை என்ன பண்ண போகிறான்னு தெரியல, அந்த காலத்தில் என்ன சன்னிவேஷம்னு தெரியல. ஆனால் இந்த வெத்தல் விடாமன்னா யோசிச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம வெத்தல் வந்து மாடியில் காய போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோமே, அது குழந்தைகிட்ட சொல்கிறா நீ வந்து காக்கா வராதபடிக்கு பார்த்துக்கோ, வெத்தல் எடுத்துன்னு போகாதபடிக்கு பார்த்துக்கோ அப்படின்னு. ஒருவேளை மொட்டை மாடிக்கு வேறு ஏதோ பட்சி வருது அப்படின்னு வச்சுக்கோமே, இல்லாட்டி பூனையே ஒரு வேளை படி வழியாக அது ஏறி வருது அப்படின்னு வச்சுக்கோமே, அப்போ இந்த குழந்தை சும்மாவாக இருக்கும், அதையும் விரட்டி தானே விடும். ஆனால் தாயார் சொல்லலையே, காக்கா இடத்துலேருந்து பார்த்துக்கோ அப்படின்னு தானே சொன்னான். இப்போ காக்கான்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் எடுத்துட்டு இருக்க அந்த குழந்தை? எது இது வந்து வளத்தை வந்து பாதிக்குமோ அது எல்லா பிராணிகளும் வந்து எல்லாத்தையும் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட பிராணிகளுக்குள்ள காக்கையும் அடக்கம் தான். அப்போ காக்கான்ற சொல்லு காக்கையும் தெரிவிக்கிறது, விடலை, காக்கையும் தெரிவிக்கிறது, மற்ற பிராணிகளையும் தெரிவிக்கிறது இல்லையா? இதுதான் அஜகல் லக்ஷணா. அஜகத் அப்படின்னு விடுறது, முக்கியத்தையும் விடாமல் மற்றதையும் கொள்றதே. அப்படிப்பட்ட லக்ஷணம் தான் அஜகல் லக்ஷணா. காக்கையிலிருந்து இந்த வடாத்தை காத்து விடு அப்படின்னு பொழுது அந்த காக்கைன்ற சொல்லி எல்லா பிராணிகளையும் குறிக்கிறது, அஜகல் லக்ஷணா அப்படின்றது. மூணாவது ஜெகதஜகல் லக்ஷணா, கடினமான விஷயம். அது 2 உதாரணம் கொடுத்ததா சொன்னது. அப்படி சொன்னதான் அடியனுக்கும் சொல்ல வரும். உதாரணம் இல்லாமல் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தோன்றது. ஒன்று வந்து அத்வைத்த சம்பிரதாய ரீதியாக ஒரு தத்துவமசி அப்படிங்கிற ஒரு இந்த மகா வாக்கியம்னு சொல்லுவோம். மகா வாக்கியம் வச்சு சொல்கிறது தத்து தொம் அசி, அதே நீ, அதுவே நீ அப்படின்னு சொல்லலாம். தத்துங்கிறது இந்த இடத்துல வந்து பிரம்மத்தை குறிக்கிறது, தொம்ங்கிறது ஸ்வேதகேதுவை இந்த இடத்துல குறிக்கிறது. இல்லை தத்து ஸ்வேதகேது அப்படின்றது இது எல்லாமே வந்து சாந்தோக்கிய உபநிஷத்தில் வரக்கூடியது. ஸ்வேதகேது அப்படின்றவன் தான் உத்தாலகர்ன்ற மகரிஷியோடைய பையன். அவன் போய் ஆச்சாரிய இடத்துல விஷயங்கள்லாம் கேட்டுட்டு வந்தப்புறம் கூட ஸ்வேதகேதுவை பார்த்து சப்தோசி உத்ததம் ஆதேசம் அப்ராக்ஷியா ஏனா சுத்தம் சுத்தம் பவதி, அந்த ஒன்றை கேட்டாயா, எதை ஒன்றை கேட்டால் எல்லாம் அறிந்ததாக ஆகுமோ அப்படின்ற கதைகள்லாம் அந்த உத்தாலகர் பிதாவானவர் ஸ்வேதகேது இடத்துல அந்த பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொண்டாயா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் தானே உபதேசம் பண்ணுறார். யார்? உத்தாலகர் அப்படின்ற பிதா பையன் ஸ்வேதகேது இடத்துல உபதேசம் பண்ண பிறகு கடைசியில் இதை சொல்கிறார், தத்துவம் அசி ஸ்வேதகேதோ, ஸ்வேதகேதோவே அதுவேதான் நீ அப்படின்றார். தத்து அது எது? பரபிரம்மம். நீ ஸ்வேதகேதோவே நீ அதுதான் அப்படின்றார். இதான் கான்டெக்ஸ்ட் இந்த தத்துவம் அசி அப்படின்றத. இதை தான் அத்வைதிகள் வந்து மகா வாக்கியம் அப்படின்னு எடுப்பா. இந்த தத்துவமசி அப்படின்றது அவளுக்கு இதுதான், இதுலேருந்து தான் அவளுக்கு மோட்சமே வரப்போகிறது. இந்த வாக்கியார்த்த ஞானத்தை அனுசந்தானம் பண்ண நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் இந்த ஜெகத்தானது மித்யா அப்படின்னு எல்லாமே மறைஞ்சு போயிடும். அவ்வளோதான், ஜெகத்து மறைஞ்சு போயிடுச்சுன்னா பிரம்மம் சித்தமாக அப்படியே இருக்குது அப்படின்னு அது அத்வைத சம்பிரதாயம். இப்போது தத்துவமசி அப்படின்றத அத்வைத ரீதியில் பொருள் கொள்ளும் பொழுது இந்த லக்ஷணம் வரும். இங்கே தத்துங்கிறது சர்வஜன் அப்படிங்கிற பிரம்மத்தை குறிக்கிறது. தொங்கிறது அல்பஜனான ஸ்வேதக்கு இது குறிக்கிறது. அது ஈக்குவேட் பண்ணுறச்சு அதாவது எல்லாம் தெரிந்த சைத்தன்யம் ஈக்குவல் டு கொஞ்சம் தெரிந்த சேத்தனம். அது ரெண்டு ஈக்குவேட் பண்ணும்போது ரெண்டுத்துக்கு ஒரு விசேஷனம் இருக்குது. அந்த விசேஷணத்தை எடுத்து, அதாவது எல்லாம் தெரிந்தது கொஞ்சம் தெரிந்தது, அந்த விசேஷணத்தை எடுத்துட்டா ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடலாம். அது சைத்தன்யம்ங்கிறதா மிஞ்சும், அதாவது ஞானம்ங்கிறது மிஞ்சும். அதாவது விசேஷணத்தை விட்டு விசேஷத்தை பிடிக்கிறதுனால, அதாவது ஒன்றை விட்டுடுறோம், விசேஷணத்தை விட்டுடுறோம், விசேஷத்தை பிடிச்சிக்கிறோம். அதனால அதை ஜெகத ஜெகத் லக்ஷணா விடுறோம், பிடிக்கவும் பிடிக்கிறதுனால ஜெகத லக்ஷணா அப்படின்னு இது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஆமாம். இப்போ இங்கே 2 பதங்கள் இருக்கா, தத்துன்னு இருக்கு, துவம் அப்படின்னு இருக்கு. தத்துனா அது எது? அது அந்த பரபிரமம். அந்த பரபிரமம் எப்படிப்பட்டது? எல்லாவற்றையும் அறிந்த சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாவற்றையும் அறிந்த அந்த ஸ்வயம் பிரகாஷ வஸ்து, இதுதான் தத்து பரபிரம்மம் அப்படின்றதுக்கு அர்த்தம். துவம் ஸ்வேதகேது, இவன் எப்படிப்பட்டவன்? அல்பஜனான ஒரு சைத்தன்யம், அதாவது ரொம்ப சிறியதோர் அறிவு பெற்ற கான்ஷியஸ்னஸ், இதுதான்
ஸ்வேதகேது. இப்போது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறதா தான் இந்த வாக்கியம் இருக்குது. அது நீ, அது என்றால் என்ன? எல்லாவற்றையும் அறிந்த அந்த சைத்தன்யம் பரபிரம்மம். நீ ஸ்வேதகேது என்றால் என்ன? சிறிதை மட்டும் அறிந்த சேத்தனன், சைத்தன்யமான ஸ்வேதகேது. இப்போ இந்த ஈக்குவேஷன் இதை ஈக்குவேட் பண்ண முடியலை. எல்லாம் அறிந்த சைத்தன்யம் அது எப்படி சிறியதை மட்டும் அறிந்த சைத்தன்யமாக ஆகும்? அப்போ ஈக்குவேட் பண்ணுறதுக்கு என்ன வேண்டியதாக இருக்குன்னா, விருத்தமான அம்சத்தை கழிச்சிடணும். இங்கே என்ன விருத்தமான அம்சம்? இந்த விசேஷம், சர்வஜன், அல்பஜன் அப்படின்றது தானே விசேஷணங்களாக இருக்குது. எல்லாம் அறிந்த, சிறிது அறிந்த, ரெண்டும் பொருந்தல். அப்போ ரெண்டுத்தையும் கழிச்சு விட்டுடணும். அப்போ என்ன விஞ்சி இருக்கும்? அந்த சைத்தன்யம், அந்த கான்ஷியஸ்னஸ், சைத்தன்யம் அப்படின்றது இருக்கும் இல்லையா? அப்போ தத்துவமசி அப்படின்ற வாக்கியத்தை கேட்டால், எல்லாம் அறிந்த பரபிரம்மம், சிறிது மட்டும் அறிந்த சைத்தன்யம், எல்லாம் அறிந்த சைத்தன்யம், சிறிது மட்டும் அறிந்த சைத்தன்யம் அப்படின்னு முதல்ல மனசில் ஏற, விரோதம் பட, எல்லாம் அறிந்த, சிறிது அறிந்த ரெண்டுத்தையும் கழித்து விட்டுடுவோம். மனசில் என்ன தோணும்? சைத்தன்யம் அப்படின்னு தோணும். இதுதான் அகண்ட வாக்கியார்த்தம் அப்படின்னு அத்வைதிகள் சொல்லுவோம். சைத்தன்யம் அப்படின்றது மட்டும் வாக்கியத்திலேருந்து தெரிய வருது என்று. இங்கே தான் ஜகத் அஜகல் லக்ஷணா அப்படின்றது வருது. இப்போ என்ன இருக்குது? காக்கையினிடமிருந்து ததியை, அதாவது வெத்தலை காப்பாற்றி விடு. காக்கையினிடம் இருந்து, காக்கை அப்படின்ற சொல்லுக்கு காக்கைன்னு அர்த்தம், குயில்னு அர்த்தம், மயில்னு அர்த்தம், பூனைன்னு அர்த்தம், இத்தனை அர்த்தங்கள் உண்டு அப்படின்றத பார்த்தோமா? அப்போது காக்கை தன்னுடைய அர்த்தத்தையும் கொடுத்தது, மற்ற அர்த்தத்தையும் சேர்த்தது. சரி, இப்போ இங்கே வருவோம். தத்து அப்படின்ற சொல்லுக்கு இப்போ என்ன அர்த்தம் வச்சுட்டு இருக்கோம் நம்ம? தத்துன்றதுக்கு முக்கியமான ஒரிஜினல் அர்த்தம் என்ன? எல்லாவற்றையும் அறிந்த சைத்தன்யம். நம்ம கடைசியில் வாக்கியத்தில் என்ன அர்த்தத்தை கொண்டிருக்கோம்? எல்லாவற்றையும் அறிந்த அப்படின்றத விட்டுட்டோம், சைத்தன்யன்றதை விடலை. ஆக ஒரு அம்சத்தை விட்டுட்டோம், ஜகத்து. ஒரு அம்சத்தை விடலை, அஜகத். இதே போல தான் ஸ்வேதகேது இடத்துலையும் துவம், நீ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? சிறிது மட்டும் அறிந்த சைத்தன்யம். சிறிது மட்டும் அறிந்த, அதை விட்டுட்டோம். சைத்தன்யம், அந்த கான்ஷியஸ்னஸ், அதை கொண்டுட்டோம். இங்கேயும் ஜெகத் அஜகல். ஆக விடறது கொள்வது ரெண்டுமே இருக்கு இல்லையா? இந்த லக்ஷணாவுக்கு தான் ஜெகத் அஜகல் லக்ஷணா அப்படின்னு பெயர். இது வேதாந்த, அது அத்வைத்த வேதாந்த ரீதியில் தத்துவமசி அப்படின்ற இடத்துல இன்னொரு உதாரணமும் சொல்லிடலாம், அப்போதான் சுலபமாக ஆகும். சோயம் தேவதத்தா அப்படின்னு. சோயம் அயம், அவன் இந்த தேவதத்தன். அவன்கிறது இன்னொரு காலத்துல இன்னொரு தேசத்துல இருந்த தேவதத்தனே தான் இந்த காலத்துல இப்ப இருக்கிற தேவதத்தன் அப்படின்னு சொல்றது. இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றச்சு என்ன ஆயிடுறது? கான்டெக்ஸ்டோட சொல்லலாம். எப்படின்னா, இப்போ தேவதத்தன் அப்படின்னு ஒரு புருஷன் இருக்கான். அந்த தேவதத்தனை நம்ம ஒரு வாரம் முன்னாடி பார்த்துருக்கோம். வேறு ஏதோ ஒரு ஊரில் நம்ம ஒரு வாரம் முன்னாடி அந்த தேவதத்தனை பார்த்துருக்கோம். இப்போ வேற ஒரு ஊரில் அதே தேவதத்தனை பார்க்குறோம். நம்ம இப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சஹா அயம் தேவதத்தா, அந்த தேவதத்தன் தான் இவன் அப்படின்னு சொல்லுவோம். அவன் இவன். இப்போ அவன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அந்த காலத்துல அந்த தேசத்துல பார்த்தவன், பார்க்கப்பட்டவன். பார்த்தவன் அப்படின்னா கர்த்தரி கிடையாது, கர்மணி. பார்க்கப்பட்டவன். இவன் கட்சி இந்த காலத்துல இத்தேசத்துல பார்க்கப்படுகிறான். அப்படி இருக்கு இல்லையா? இங்க விரோதம் இருக்கு அப்படின்னு தார்க்கிகால் சொல்றா. சோயம் தேவதத்தா, அவன் இவன் ஆகிற தேவதத்தன் அப்படின்னும் பொழுது அவன் இவன் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண முடியல. ஏன்னா அவன் அப்படின்னா அந்த காலம் அந்த தேசம், அதுல பார்க்கப்பட்டவன். இவன் அப்படின்னா இந்த காலம் இந்த தேசம், இதுல பார்க்கப்படுகிறவன். இதுல என்ன விரோதம் இருக்குன்ற தார்க்கிகா? அது கால தேசம் ரெண்டு விரோதமா இருக்கு. ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டாதான் அவன் அந்த காலத்துல அந்த தேசத்துல அதை எடுத்துட்டு இந்த காலத்துல இந்த தேசத்தை எடுத்துட்டா அவன் இவன்கிறது ஒரே இதோ என்டைட்டி ஆயிடுறது இல்லையா? இப்போ அவன் அப்படின்ற சொல்லுக்கு இப்போ என்ன அர்த்தம்? ஒரிஜினல் அர்த்தம் என்ன? அந்த காலம் அந்த தேசத்துல கூடின தேவதத்தன். இவன் அப்படின்றது இந்த காலம் இந்த தேசத்துடன் கூடின தேவதத்தன். இப்போ நம்ம எடுத்துட்டோம்னா அவன் அப்படின்ற சொல்லுக்கு இப்போ என்ன அர்த்தமா ஃபைனலாக நம்ம எடுத்துக்கிறோம்? அவன் இவன் அப்படிங்கிறது அந்த விசேஷத்தை விட்டுறோம். அதாவது அந்த காலம் அந்த தேசத்தில் இருக்கிறத விட்டுறோம், இந்த காலத்தில் இந்த தேசத்தை விட்டுறோம். விட்டுட்டு ஈக்குவேட் பண்ணுறதால இது கடைசியில் என்ன தெரியுது? தேவதத்தன் மட்டும் தெரியும். அவ்வளோதான். அதோட இருக்கிறது அந்த விசேஷங்கள் எல்லாத்தையும் விட்டுடுறோம். காலம் தேசம் அப்படின்ற விசேஷத்தை விட்டுடுறோம். இது அப்படியே தத்துவமசி போல இருக்கா? தத்துவமசி. அங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? வெறும் சைத்தன்யம் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிறோம். எல்லாம் அறிந்தது அப்படின்றத விட்டுட்டோம். தேவதத்தன் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிறோம். காலம் தேசத்தை விட்டுடுறோம். இதை எம்பெருமானார்லாம் ஒத்துக்கல. வேதார்த்த சங்கரத்திலேயே எம்பெருமானார் கண்டிக்கிறார். என்ன விரோதம் இங்கே இருக்கு?
தேச விரோதம் கால விரோதம் இருக்குது அப்படின்னா தேச விரோதம் இருக்குது. என்ன விரோதம்? பெங்களூர் சென்னை 2 ஊர் எடுத்துப்போமே, ஒரே நேரத்தில் 2 ஊரில் இருந்தால் தானே விரோதம். ஆக வெவ்வேறு காலத்தில் தானே இருக்கான், என்ன விரோதம் இங்கே இருக்குது அப்படின்னு எம்பெருமானார் கேட்குறார். அது இருக்கட்டும், அது சித்தாந்தம். ஆக இந்த தார்க்கிகாலுடைய பட்சம் இது ஒரு விதமான அனாலிசிஸ் அப்படின்றது தெரிஞ்சுப்போம். ஜெகத் அஜகல் லக்ஷணா அப்படின்றத பார்த்தோம். இது எல்லாமே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ பயன்படும், எவ்வளோ நம்மளுடைய நல்ல சிந்தசைஸ் பண்ண வைக்கும். அந்த அஜகத் லட்சணம்லாம் ரொம்ப அடிக்கடி யூஸ், உபலட்சணம்னு சொல்கிறோம், அது அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். நம்ம ஜென்ரலாக சொல்கிறதே காக்காயை விரட்டி விடு அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து டே டு டே யூசேஜ் தான் இருக்குது. ஸோ அஃபிஷியல் இதுலேயும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது யோசிச்சா வரும் நிறையா. வி யூஸ் இட் டே அண்ட் டே அவுட். அதெல்லாம் பழகிடுது நம்மளுக்கு உள்ளுக்குள்ள. ஆனால் இதை அனலைஸ் பண்ணதில்லை. இது முக்கியமான அந்த சாஸ்திரத்து ஞானம் என்னென்னா, இது ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ளே போய் அனலைஸ் பண்ண உதவும். இதனால் என்ன ஆகுது, நம்ம ஒவ்வொன்றுத்தையும் கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்கிறா இல்லையா, அதை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகப்படும். அதுவும் இப்போ இந்த காலத்தில் வந்து எல்லாம் ஏஐ பேஸ்டு திங்கிங் இருக்கிறதுனால இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப் பண்ணணும்னா அந்த சாமானிய சாஸ்திரம் ரொம்ப அவசியம் அப்படின்னு தோன்றிருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்குமே எக்ஸ்போஸ் பண்ணோன்னா, இதை வந்து பாலப்பாடம் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பண்ணோன்னா பிற்கால சந்ததிக்கு கண்டிப்பாக ரொம்ப உபயோகப்படும் தோன்றது. கண்டிப்பாக. இப்போது ஒன்றும் இல்லை, இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்றது ரொம்ப வேண்டிய ஒரு துறையாக எல்லாருமே பேசுகிறா இல்லையா. இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லேயே ஒன்று சொல்கிறா, ஒன்று வந்து ஆகுமெண்டேஷனோட ரிட்ரீவல் ரேக் அப்படின்னு ஒன்று சொல்கிறா. ரிட்ரீவல் ஆகுமெண்டேஷனோட கூடிய ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறா ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்கிறா. அந்தந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவுக்கு வேண்டியபடி ஒரு எல்எல்எம்மை வந்து டியூன் பண்ணுறது ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்கிறா. அப்படி இல்லைன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், நம்ம சரியான ஒரு ப்ராம்ப்டை கொடுக்கணும், கொடுத்தா இருக்கிற ஏஐ டூலே போயும் கரெக்டான அவுட்புட் நமக்கு கொடுத்துட்றோம் அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா. இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லாம் என்ன கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கெலாம் இந்த எப்படி சப்தம், ஹவ் இட் ஒர்க்ஸ், ஏன்னா எல்லாமே நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் தாங்க. ஆக இதெல்லாம் எப்படி வேலை செய்கிறது, கூட சேர்த்த மீமாம்சா நியாயங்கள் ரொம்ப பயன்படும். ரொம்ப பயன்படும் எல்லா விதத்துலையும். அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த லாங்குவேஜ் மாடலே சாப்த போதத்தை வச்சு டெவலப் பண்ணால் நல்லா தான் இருக்கும்னு தோணுது. அதை பற்றி பேசியிருக்கோம் நம்ம. அது ஒரு புஸ்தகம் கூட இருக்குது, சன்ஸ்கிரிட் பார்சிங் யூஸிங். அந்த சாப்த போதத்தை உபயோகப்படுத்தி அதை இன்னும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறது. இது மேற்கொண்டு கப்பல் ஆஃப் ஃப்ரெண்டு அடிஷ்னல் இது அப்பரியவசான இதையும் கொஞ்சம் டச் பார்க்கலாமே. இப்போ தத்துவமசியில் நம்ம என்ன பார்த்துட்டோம், அத்வைத மதத்தில் பார்த்துட்டோம். இப்போ இந்த கட்டம் ரொம்ப முக்கியம். சரி, ராமானுஜ சித்தாந்தத்தில் என்ன தத்துவமசி அப்படின்றது, சரி விரோதம் இருக்குது அப்படின்னா அத்வைதிகள் என்ன பண்ணிட்டா, சைத்தன்யம் அப்படின்னு ஒரே அர்த்தத்தை கொண்டுட்டா. தத்துவமசி அப்படின்ற இந்த மகா வாக்கியத்துக்கு ராமானுஜ சம்பிரதாயத்தில் என்ன அர்த்தம் அப்படின்றதையும் இப்போ பார்க்கலாம். அப்பரியவசான விருத்தின்னு முக்கியமான ஒரு டேர்மும் தெரிஞ்சுக்கலாம். பரியவசானம்னா முடிவு, அப்பரியவசானம் முடிவில் அதாவது ஒரு கோயிங் ஒன் லெவல் டீப்பர்னு கூட வச்சுக்கலாம். அப்படி எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். தத்துங்கிறது அஃப்கோர்ஸ் பிரம்மத்தை குறிக்கிறது. தொங்கிறது இந்த இடத்துல வந்து உனக்குள்ள இருக்க அந்தராத்மாவாக இருக்கிற பிரம்மத்தை குறிக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சொல்கிறது. அதாவது தொங்கிறது வெறும் அந்த ஆத்மாவோட நிற்கலை, அதுக்கு அந்தராத்மாவாக இருக்கிற பிரம்மத்தை குறிக்கிறது அப்படின்னு அப்பரியவசான விருத்தின்னு சொல்கிறோம். அதாவது எல்லா பொருள்களுக்குமே வந்து பரபிரம்மம் தான் குறிக்கிறதா, எம்பெருமான குறிக்கிறது தான் அதோட நோக்கம். அது வந்து கான்டெக்ட் அந்த மாதிரி சுருக்கிறோம். இதுக்கு வந்து அடியனுடைய காலக்ஷேப ஆச்சாரியன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார். ஒன்றரை படி வெடிக்கிற வெங்கலப்பானையில் அரை படியும் வெடிச்சிக்கலாம், 1/4 படியும் வெடிச்சிக்கலாம். அந்த மாதிரி அதாவது ஒரு வார்த்தைங்கிறது வந்து எம்பெருமான குறிக்கிற வார்த்தை தான். அதுக்கு நம்ம சுருக்கிக்கிறோம் நம்ம கான்டெக்ட் தகுந்த மாதிரி. உதாரணத்துக்கு மாலை போடுறச்சு சட்டையில் தான் மாலை இருக்குது, ஆளுக்கு போடுறோமா சட்டைக்கு போடுறோமா அப்படின்னு வந்துடுறது. அதாவது அது நம்ம தெரிஞ்ச நம்ம சட்டைக்கு போடுறோம்னா சொல்கிறோம், அவருக்கு மாலையை போடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் இதுதான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ இந்த அப்பரியவசான விருத்தி மட்டும் இந்த அச்சேதனத்துலேருந்தே வருவாமே. இப்போ குடம் அப்படின்ற சொல் இருக்கு. இப்போ குடம் அப்படின்ற சொல்லு எதை குறிக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம, வாயும் மயிருமுடைய அந்த பொருளை குறிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது, அதில் மட்டும் நோக்கு கிடையாது ராமானுஜ சித்தாந்தத்தில். அப்பரியவசானமாக, அதாவது இன்னும் ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்குறது. குடம் அப்படின்ற சொல்லு இப்போ எதை குறிக்கிறது, குடத்தில் உள்ள பொருளையும் என்ன பொருள் குடத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா, குடத்துக்குள்ளேயும் ஒரு ஜீவாத்மா இருக்குது. அப்போ அந்த ஜீவாத்மாவை குறிக்கிறது. அதோட மட்டும் நிற்காது,
அதற்குள்ள இருக்கிற பரமாத்மாவையும் குறிக்கும். அப்போ குடம்ன்ற சொல்லுக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வாயும் வயிறும் உடைய அந்த பொருள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை சரீரமாக கொண்ட பரமாத்மா அப்படின்னு இந்த அளவுக்கு போறதுக்கு சக்தி இருக்கு அந்த சொல்லுக்கு. எம்பெருமானார் அப்பதான் கேட்கிறார், அந்த மாதிரிலாம் லோகத்துல ஒன்றும் தெரியலையே அப்படின்னா, வேதாந்த ஞானேனிகி யுத்பத்தி பூரியத்தை அப்படின்னு வேதாந்த சங்கரத்தில் சாதிக்கிறார். வேதாந்தம் படித்தோமே என்றால் இந்த ஞானம் நமக்கு வந்துடும். எந்த சொல்ல கேட்டாலும் பெருமாள் தான் தோணுவார், பகவான் தான் அந்த பொருளாக அந்த சொல்லுக்கு விஷயமாக ஆவான் அப்படின்னு. இப்போ எல்லா சப்தங்களும் பகவானை தான் குறிக்கும் அப்படின்னு பார்த்துட்டோமா? ஏன்? ஏன்னா எல்லா பொருள்களுக்கும் அந்தர்யாமியாக பகவான் தானே இருக்கான். அப்போ அந்த பொருளை குறிக்கிறதாக நினைக்கக்கூடிய அந்த சப்தங்களும் என்ன பண்ணும்? பகவானை போய் கிட்டும். இதான் அபரியவசான விருத்தி. ஒரு நிலையோடு நில்லாமல் கீழே கீழே போகிற விருத்தி இருக்கு இல்லையா, வியாபாரம் இருக்கு இல்லையா, அபரிவசான விருத்தி. குடம்ன்ற சொல்லானது அதுக்கு அந்தர்யாமியாக, அதுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியாக இருக்கிற பகவான் அளவும் செல்லும். இப்போ துவம் அப்படின்றதுக்கு வருவோம். துவம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? மேலோட தெரியறது நமக்கு ஸ்வேதகேது அப்படின்னு அந்த ஜீவாத்மா தெரியறதா, ஆனால் அதோட நிற்காது. அப்போ துவம்ன்றதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? ஸ்வேதகேதுக்கு அந்தரமாத்மாவாக இருக்கக்கூடிய அப்படின்னு என் பெருமான் பகவான் அப்படின்னு அர்த்தம் ஆயிடுறது இல்லையா? அப்போ துவம் அப்படின்ற சொல்லுக்கு இப்போ என்ன அர்த்தம்? ஸ்வேதகேதுவுக்கு அந்தர்யாமி அப்படின்னு சொல்லுக்கே அர்த்தம். எந்த ஒரு பாதிதமான அர்த்தம் லக்ஷணா அப்படின்னு எதுவுமே தேவை கிடையாது. துவம் அப்படின்ற சொல்லுக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்வேதகேதுவுக்கு அந்தர்யாமி அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம விரோதம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். தத்து துவம் அசி தான வாக்கியம். தத்துன்றது அந்த பரபிரம்மம், எது ஜகத்தை படைக்கக்கூடிய சர்வஜனாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் தத் அப்படின்றதுக்கு அர்த்தம். அதில் எந்த சங்கோச்சமும் வேண்டாம், அங்கே சிரமம் கிடையாது. துவம் அப்படின்ற சொல்லுக்கு இப்போ என்ன அர்த்தம் ஆயிடுத்து? ஸ்வேதகேதுக்கு அந்தர்யாமி அப்படின்னு அர்த்தம் ஆயிடுத்து. இப்போ இங்கே என்ன விரோதம் இருக்கு? தத்து ஜகத்தை எல்லாம் படைக்கக்கூடிய சர்வஜனான அந்த பரபிரம்மம் ஸ்வேதகேதுவுக்கு அந்தர்யாமி, விரோதமே இல்லையே. ஆகையினால எந்தையும் விடவே வேண்டாம், அங்கே ஜகத் அப்படின்றதுக்கே போகவே வேண்டாம் அப்படின்றதான் இங்கே எம்பெருமானார் சித்தாந்தம் அபரியவசான விருத்தின்றது. இது ரொம்ப முக்கியமான இது. எதனாலன்னா, நம்ம வந்து டே டு டே அனுஷ்டானம்லாம் பண்ணும்போது மந்திரங்கள்லாம் வந்து வேதோக்த மந்திரங்கள் சத்தியவதனத்தில் சொல்கிறோம். ஆபோஹிஷ்டானோ யோபோகான்னு புரோக்ஷன் மந்திரம் இருக்குது. ஆபஹான் இந்த இடத்துல வந்து தேவதை குறிக்கிறதா அப்படின்னு தோணும். தேவதாந்திர பஜனம் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும். இது ஸ்நானாங்க தர்ப்பணம் வந்து பிரம்மாதையோ ஏ தேவாக தான் தேவான் ஸ்தப்பே அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பிரம்மா கொடுக்குறோமா அப்படிங்கிறத இடத்துல வேதாந்தாச்சாரிய ரகசியத்திரய சாரத்தில் சாதிக்கும் போது இதெல்லாம் வந்து இப்போ எம்பெருமானை தான் குறிக்கிறது அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அதனால் அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம உள்ளுக்குள்ள நம்ம எம்பெருமானை தியானம் பண்ணிக்கணும். அதாவது இது வந்து தேவதாந்திரத்துக்களோடு நிற்கலை, அது வந்து அவர் உள்ளே இருக்கிற எம்பெருமான் வரைக்கும் கோருது. அது எல்லாமே பகவதாராதனமாக தான் நம்ம செய்கிறோம். பெருமாளுக்கு நம்ம கொண்ட நித்திய கர்மாக்கள் எல்லாமே பெருமாளுக்காக தான் பண்ணுறோம். அவனோட உறுப்புக்காக அவனுக்காக பண்ணக்கூடிய ஆராதனமாக பண்ணுறோங்கிறச்சு இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் சம்பிரதாய ரீதியார். இது வந்து அடியனுடைய காலக்ஷேப ஆச்சாரியன் வில்லூர் சுவாமி வந்து பரமேகாந்திகளி ஸ்வஸ்தி வாச்சனம் அப்படின்னு ஒரு ரங்கநாத பாதுகால ஒரு ஆர்டிக்கிள் எழுதின்னு இருக்கார். இது வில்லூர் சுவாமின்னு அநேகமாக பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். வில்லூர் சுவாமின்னு சொன்னால் தெரியாமல் இருக்கலாம். கருணாகராச்சாரியர் சுவாமி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். வில்லூர் தான் சுவாமியோடைய ஊர். ஸோ அவர் வந்து அந்த ரொம்ப முக்கியமானது என்னென்னா, வேதங்களில் வந்து நம்ம ஸ்வஸ்தி வாச்சனம்னா பெருமாள் புறப்பாடு இப்போ வந்து வேதம் மாந்திர சம்ஹிதா பாகத்திலேருந்து சொல்கிறோம். அப்ரதிரதம் ஜீமூத்தஸ்ய மிருகாரம் அப்படிங்கிற மந்திரங்கள்லாம் சொல்கிறோம். இதை சொல்லும்போது அக்னி இந்திரன் இந்த மாதிரி தேவதைகள்லாம் வருது. ஆனால் பெருமாள் புறப்பாடில் சொல்கிறோமே அப்படிங்கிறது அதை எப்படி வந்து இதை நம்ம வந்து பரமேகாந்திகளாக இருக்க நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு எழுதின்னு இருக்கார். இன்ஃபேக்ட் அது எழுதும்போது அதில் ஒன்று சொல்கிற என்னென்னா, நம்ம வந்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் அது நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மீனிங் வந்து தேவதைன்னா அந்தராத்மா இருக்கான்னு சொல்லிக்கலாம். ஆனால் அது வந்து சுற்றி வளைச்சி பொருள் கொள்கிற மாதிரி நம்ம நேரடியாக பொருள் கொள்ள முடிகிறதான்னு யோசிக்கணும். அது நேரடியாக பொருள் கொள்ள முடியலைன்னா நம்ம வந்து இது ஒரு தேவதையை அசியூம் பண்ணி தேவதைக்குள்ள எம்பெருமான் அந்தராத்மாவாக இருக்கான்னு எம்பெருமானை குறிக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் எங்கெங்கெல்லாம் வந்து தேவதை இது டைரெக்டாக எம்பெருமானை நம்மளால் எடுத்துக்க முடியுமோ அப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் ஒவ்வொரு மந்திரத்துக்கும், இந்த மந்திரத்தில் அக்னின்னு இருந்தால் இது வந்து ரங்கேந்திரன், இது நம்மளுடைய ரங்கநாதனை தான் குறிக்கிறது
எதனால் குறிக்கிறது அப்படின்ட்டு இதுக்கு திவ்ய பிரபந்தத்திலேருந்து இருக்கிற பாசுரத்துக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி பிரபந்தமே வேதத்தோட சாரம் சொல்கிறவங்கன்னு எழுதி வந்திருக்காரு. ரொம்ப அது புஸ்தகமாக வந்துட்டுருக்கு தொகுப்புகள். அது அந்த புஸ்தகம் வாசித்தோன்னா நம்மளுக்கு என்னென்னா வேத ஞானம் வந்துடும், சம்ஸ்கிருத ஞானம் வந்துடும், பிரபந்த ஞானம் வந்துடும். இதுக்குள்ளே எப்படி தொடர்பு ஏற்படுத்தும் அப்படின்னு வந்துடும். உதாரணத்துக்கு மிருகாரத்தில் முதல் மந்திரம் அக்னேர் மன்வே பிரதமஸ்ய பிரச்சேதசோயம் பாஞ்சஜன்யம் பகவசமிந்ததே விஸ்வஸ்யாம் விஷிப்ரவிவிஷிவாகும் சமீமஹே சனோ முஞ்சத்வகும் ஹசா அப்படின்னு வருது. இது மிருகாரேஷ்டியில் உபயோகப்படுத்துகிற மந்திரம். அக்னி தான் தேவதை அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்னா இந்த மந்திரத்தோட டைரக்ட் அர்த்தம் பார்த்தோன்னா அக்னியுடைய ரூபத்தை வணங்குகிறேன், அக்னேர் தியானிக்கிறேன், அக்னேர் மன்வே. அது எப்படிப்பட்ட அக்னின்னு வர்ணிக்கிறது. பிரதமஸ்ய அவன் தான் முதல்ல வந்தவன், அவன் வந்து எல்லாருக்கும் உள்ளே புகுந்திருக்கான் அப்படின்னு இதுக்கு சாயனாச்சாரெல்லாம் பாஷ்யம் பண்ணும்போது உள்ள ஜட்டராக்னின்னு இருக்கான் அப்படின்னு சொல்கிறத தவிர, ஆனால் யோசிச்சு பாருங்க, முதல்ல யார் இருந்தா, ஜெகத்தெல்லாம் வரத்துக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு எங்கே பார்த்தாலும் எம்பெருமான் இருந்தார் அப்படின்னு தெரியறது. அவன் தான் உள்ள அந்தர்யாமியாக இருக்கான்னு தெரியறது. அப்படி வச்சு அக்னிங்கிறது ஒரு அந்த பொருந்தலை. இந்த இடத்துல அக்னிங்கிறது அங்கி, அழகிய உருவம் கொண்டவன், அழகிய மணவாளன் அப்படின்னு ரங்கநாதனை வச்சுனா தான் அர்த்தம் புரிஞ்சுது. ஏன்னா ஸ்ரீரங்கம் தான் முதல் கோயில், பிரதமன்னா ஸ்ரீரங்கம் தான் அப்படின்னு. அதனால இந்த இடத்துல அக்னி வந்து நம்ம ரங்கநாதன் தான் குறிக்கிறது. இந்த விஷயத்துல சாக்ஷாத் விரோதம் ஜெய்மினிகி அப்படின்னு பிரம்மசூத்திரமே ஒன்று வருது. அதையொட்டி அது சொற்கள் எல்லாம் தேவதா அந்தர்யாமியான பகவானை குறிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ அக்னி அப்படின்றது அக்ரநயனத்துவம், அதாவது முன்னாடியே அழைத்து சொல்கிறான் இல்லையா, அந்த நயனம் அவனுக்கு இருக்கிறது அப்படின்றதுனால அக்னி அப்படின்ற சொல்லானது அவங்க குறிக்கிறது அப்படின்னு வைஸ்வானர் அதிகரணத்துல தான் இந்த சூத்திரம் வருது. அதையும் புரிச்சிருக்கார். அதனால ஒவ்வொரு அர்த்தமும் ஒவ்வொரு மந்திரத்தையும் எப்படி நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கார். அது ரொம்ப ரொம்ப அது படிக்க இதேச்சா தோணினது. இது பண்ண காலத்துல பெரிய வித்வான் ஆச்சு இது சாமி. இது சொல்லணும்னு தோணினது எல்லாருக்கும். கிறிஸ்தவ வாசிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா எல்லாருமே வந்து வாசிக்கலாம் அப்படின்னு தோணுனது. அடியன் ஒரு அடிஷனல் பாயிண்டா சொன்னேன். ஆக இதுதான் அந்த அபரிவசான விருத்தியில். ஆனால் இது அபரிவசான விருத்தி கிடையாது. இது அபரிவசனி அப்படின்றத பார்த்தோம் இல்லையா, இது அபரிவசான விருத்தி கிடையாது. இது நேரம் முக்கியார்த்தம். அதாவது அபரிவசான விருத்தியும் முக்கியார்த்தம் தான். ஆனால் அது ஜீவாத்ம துவாரகமாக பகவான் இடத்துல போய் செல்றது. இது அப்படி கிடையாது. அக்னின்ற சொல்ல நேரவே சாக்ஷாத் அவிரோதம் ஜெய்மினிகி, சாக்ஷாத்தாகவே பகவானை போய் தெரிவிக்கிறது சில சப்தங்கள்லாம் அப்படின்னு. ஆக இந்த மாதிரி இந்த லக்ஷணா அப்படின்றத பற்றி பார்த்தோம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸ்ரீபாஷ்யம், அதற்கு பிறகு வேதாந்தாச்சாரியோடைய கிரந்தங்கள் இவ்வளோ கொட்டி கிடக்கு. ஆக இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உள்ளன அப்படின்றத தெரிஞ்சுட்டு ஆஃபீஸில் வேலை பார்த்தாலுமே கூட இதெல்லாம் சுலபமாக படிக்க முடியும் அப்படின்றது சுதர்சன் சுவாமி போல்வாரெலாம் சான்று. சுலபமாக பண்ண முடியும். ஆக எல்லாரும் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துட்டு இன்ஸ்பயர் ஆகி ஆஃபீஸ்க்கு போகிறவாள் தாராளமாக ஒரு 4-5 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு படித்தா போதும். இந்த மாதிரி நல்ல ஆழமான விஷயங்கள்லாம் சடக்கென தெரிஞ்சுட்டுலாம். அனைவரும் படித்து எம்பெருமானார் சித்தாந்தத்தை நன்றாக காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. லௌகிக்க வெற்றிக்கும் இது வந்து வழிவகுக்கும் அப்படின்னு அடியனுடைய கருத்து, தாழ்மையான கருத்து. சரி, அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.